முத்துக்குமரனை சிவகுமார் அவர்கள் அவமானப்படுத்தி அவரை கண்கலங்க வைத்த சிவகுமார், நன்றி கெட்ட சிவகுமார் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால ரொம்ப உங்களை வந்து தாக்கி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெளியே வந்தும் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். என் ஒய்ஃபும் எனக்கு சொன்னாங்க, நிறைய பேர் எஸ்பெஷலி ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் எதுவும் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், எதுவும் பண்ணல. இல்லை வந்து முத்துக்குமரனும் தீபக்கும் வந்து என்ன காயப்படுத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற அதே அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை காயப்படுத்திருக்கேன்லாம் சொல்லவே மாட்டார். அந்த கிளிப்பை 10 வாட்டி ஏன் அவர் எப்படி பேசினாரு? அந்த கிளிப்பில் வந்து தெளிவாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, டால் டாஸ்கில் அருணை நீங்கள் வந்து நம்பி அருணுக்கு ஒரு அந்த அடுத்த அதாவது உங்களுக்காக ஆடுற ஒரு சான்ஸை கொடுத்தீங்க. அது அருண் பர்ஃபெக்டா பண்ணாரான்னு வெளில வந்து பாத்தீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அண்ணா உங்களை யூஸ் பண்ணிட்டாருன்னா அவரு, நீங்க ஏமாந்துட்டீங்க, ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்றதை விட்டுருங்க. ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட். என்ன ஒரு 1.5 மணி நேரம் வந்து பிடிச்சி அழுதார். ஐம் சாரி. ஒருத்தன் அவ்வளோ வாட்டி அப்பாலஜைஸ் பண்ணும்போது, டே ஏன்டா என் பொம்மையை வைக்கல நானும் கேட்டேன்னாக்கா அதுக்கு அர்த்தமே இருக்காது. அப்போ நான் ஸ்போர்ட்டாகவே விளாண்டுருக்கலாமே. அதை எல்லாருமே ஒரு 2-3 ஃபேவரட்ஸாக உட்காந்துக்கிறாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு டேய் நீ பண்ணிடுறா, உனக்கு ஓகேவாடா, அடிபட்டுச்சாடா, போய் காயம் வைக்கிறது. மற்றவன் யாரா புதுசாக வந்திருக்கான், அவன் செட் ஆகலை அப்படின்னா அவனை எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குரூஷியலான இடத்துல அதை எல்லாத்தையுமே விட்டு தான் கேட்டேன். அதனால தான் எல்லாரும் 10 பேரும் முன்னாடி வந்துட்டாங்க. ஏன் தர்ஷிகாவை காப்பாற்றாம விட்டீங்க உங்க தங்கச்சியை? தர்ஷிகாவை காப்பாற்றுறது விஷாலோட வேலை ப்ரோ. இல்ல புரியல. தர்ஷிகா அந்த கேமே ஆட மாட்டாங்களே, ட்ராக் மாதிரி போயிட்டாங்களே, நீ கேம் ஆடலன்றதை என்னைக்குமே நீங்க அப்ப நான் சொன்னது வந்து அது பொதுவான கரெக்டான ஆன்சர் தான். நீங்க விஷால தான் கேட்கணும். ஏன்னா எவ்வளோ சொல்லி கூட ஒரு அண்ணனோட பேச்செல்லாம் அங்க வந்து எடுபடல. லவ் வாஸ் பிளைண்ட். அந்த லவ்வா அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அது முத்துக்குமரனா சௌந்தர்யாவா? ஹாய் ஹலோ வணக்கம் ஆல், நான் உங்கள் ஜோ மைக்கேல். ஸோ இன்றைக்கி இந்தியா கேட் சார்பாக பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த நம்ம சிவகுமார் பிரதரோட தான் இருக்கோம். ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய லெஜெண்டோட ஃபேமிலியிலேருந்து ஒரு பேரன் அப்படின்றத தாண்டி அவர் தனியாக நான் சிவகுமார், நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத விட அவருடைய சோஷியல் மீடியா பேஜ் பக்கம் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவருடைய அந்த ஆக்டிங் ஸ்கில்லுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத. ஸோ அவரோட தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ பிக் பாஸில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்போம். வணக்கம் சிவகுமார். வணக்கம் ஜோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா சூப்பர். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். நிறைய வாட்டி நம்ம மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், பட் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ. ஓகே ஓகே. ஸோ பிக் பாஸ் அப்படின்னும் போது சிவகுமார் பிரதர் உள்ளே போகும்போது பர்சனலாக எனக்கு சிவகுமார் பிரதர் நல்லா தெரியும். ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப இந்த மாதிரி கேரக்டர், அதெல்லாம் ஓகே. பட் பிக் பாஸை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை ஆக்சுவலாக. ஒத்துக்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் எதுவும் நம்ம எதுவும் அவமானப்படணும்னு எதுவும் கண்டிப்பாக ஒன்றும் பண்ணல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே வந்து சிவகுமார் பிரதரை தெரியும் சாஃப்டாக அது. ஆனால் அதே தான் இருந்தேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே சாஃப்டாக நானாக இருந்தேன், நீங்களா இருந்தீங்க, நானாக இருந்தேன்ற நம்பிக்கை இருக்குது. கேமை பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்றது உள்ளே எனக்கு தெரிஞ்சுது. வெளியே வந்தும் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். என் ஒய்ஃபும் எனக்கு சொன்னாங்க, நிறைய பேர் எஸ்பெஷலி ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் எதுவும் பண்ணலை, நீங்கள் எதுக்கு போனீங்களோ அது எதுவும். அவங்களே பெஸ்ட் கிரிட்டிக்காக இருந்தாங்க. ஆமாம், அவங்க தான் பெஸ்ட் கிரிட்டிக் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. ஸோ எதாக இருந்தாலும் ஆன் ஸ்ட்ரைட் ஃபேஸ் சொல்லிடுவாங்க. ஸோ எதுவும் பண்ணலை. ஆக்சுவலி பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், எதுவும் பண்ணலை. உள்ளே இருக்கும்போது அடி வாங்குறது நார்மல். வீட்டை விட்டு வெளில அனுப்புனதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் ஒருத்தங்களை போட்டு அடித்தாங்கன்னா நம்ம பண்ணோமா இல்லையானே தெரியாமல் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு உங்களுக்கு கிரியேட் ஆன மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். முத்துக்குமரனை சிவகுமார் அவர்கள் வாண்டடாக அவாய்ட் பண்ணி, பிரச்சனை பண்ணி, அவமானப்படுத்தி, தனியாக நிற்க வைத்து, அவரை கண்கலங்க வைத்த சிவகுமார், நன்றி கெட்ட சிவகுமார் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ரொம்ப உங்களை வந்து தாக்கி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்த்தோன்னே. ஏன்னா அது டோட்டலாக ஃபால்ஸ் அலிகேஷன், நரேட்டிவ், அக்யூசேஷன், அந்த நரேட்டிவ், அவங்களோட ஓன் ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபால்ஸு. ஆனால் அது என்னை பற்றி அப்படி சொல்லும் போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது அது. ஏன்னா குமரனுக்கும் எனக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருந்தது. நான் வந்து குமரான் தான் கூப்பிடுவேன். குமராவே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நீ அண்ணன் நீ என்னை இப்படியே கூப்பிடணும், எங்கள் அம்மா என்னை குமரான் தானே கூப்பிடுவாங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருந்தது. நான் முத்துக்குமரனை வச்சு கேமை அப்பர் ஹேண்டு பண்ணலை, முத்துக்குமரனும் என்னை வச்சு அந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கல. முத்துக்குமரன் என்னை இது வரைக்கும் நாமினேட் பண்ணதே கிடையாது. அது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் இது வரைக்கும் முத்துக்குமரனை நாமினேட் பண்ணதே கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ளே ரொம்ப க்ளீன் அண்ட் ஃபேர் கேம் தான் இருந்தது. ஒரு
ஒரு பாசம் வந்து பிளைண்டாகவும் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக ஒரு பாசம் எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்தது. ஒரு அண்ணன் தம்பி அந்த பாசம் வந்து இருந்தது எங்களுக்கு. ஆனால் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக சீப் அக்யூசேஷன் போடுறதுக்கான ரீசன் எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் புரியல. ஏன்னா வந்து சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக, ரொம்ப வந்து இதோட பர்பஸ் என்னன்றதே தெரியல. அவரை நான் ஸ்டேஜில் நிற்க வச்சு முத்துக்குமரன்ட்ட பேச எனக்கு இஷ்டம் கிடையாதுன்னு நான் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே வரும்போது முத்துக்குமரன் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னதாகவும், அப்புறம் நான் டிராஃபி வச்சுட்டு இங்கே எல்லாரும் குத்துவாங்க, நீங்கள் வந்து சரிஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமரன் பார்த்தேன்னா அவர் கை கட்டிட்டு நான் சொல்றதுக்கு அழுததாகவும், இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இது வந்து அப்படி ஒரு விஷயமே எக்ஸிஸ்டன்ஸே ஆகலை. பட் உள்ள வந்து முத்துக்குமரனும் தீபக்கும் வந்து என்ன காயப்படுத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற அதே அந்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை காயப்படுத்திருக்கேன்லாம் சொல்லவே மாட்டார். அந்த கிளிப்பை 10 வாட்டி ஏன் அப்படி பேசினாரு? அந்த 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 கிளிப்ல வந்து தெளிவாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்ணன் மாதிரி ஒரு கலைஞன் வந்து ஒரு 100 நாள் இருந்திருக்கலான்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் அண்ணனை வந்து ஒரு நாள் கூட நாமினேட் பண்ணதே கிடையாது. பட் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவுதான் பேசியிருப்பாரு அந்த உட்காந்துருக்கிற கிளிப்ல. நைட்டு வெளியே உட்காந்து தீபக்கும் முத்து பனியன் போட்டு பேசியிருப்பாரு. அப்போ வந்து அண்ணன் பேசின விஷயங்கள் என் மனசுல ஓடிட்டே இருக்கு, கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு, இவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. என்ன ஏதுன்னா அவர் சொல்ல பொதுவா அந்த வீட்டுக்குள்ள அவர்கிட்ட பேசின ஷேர் பண்ண விஷயத்த வந்து அவர் பேசினதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை நீங்க முத்துக்குமரன் வச்சே உட்கார வச்சு, முத்துக்குமரனே வச்சு உட்கார வச்சீங்கன்னா அவரு தான் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வைப்பார். அவர் வெளில வரும்போது கண்டிப்பா கேட்கும்போது கரெக்டான ஃபுல் ஸ்டாப் வந்து முத்துக்குமரன் தான்றது அது வரைக்கும் நான் பேஷண்டா இருக்க முடியும். வர நெகட்டிவ் இதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு ஒரு காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். முத்துக்குமரன் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பார். டால் டாஸ்க்ல அருணை நீங்க வந்து நம்பி அருணுக்கு ஒரு அந்த அடுத்த, அதாவது உங்களுக்காக ஆடுற ஒரு சான்ஸை கொடுத்தீங்க. அது அருண் பர்ஃபெக்டாக பண்ணாரான்னு வெளில வந்து பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப நம்பினீங்க, உள்ளே போய் முட்டிக்கால் போட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசுனீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் ஜெஃப்ரியோடைய டால் அவர் எடுத்துகிட்டு போனார். அது ஓகே, அருண் நியாயமாக ஆடி இருக்காருன்னு தோணுச்சா, இல்லை அருண் உங்களுக்கு நியாயமாக ஆடலைன்னு தோணுச்சா? அந்த மொமெண்ட்டில் வந்து அருண் நியாயமாக ஆடி இருக்காருன்னு தோணுச்சு அந்த மொமெண்ட்டில். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்காக அருண் அவர் கேமே விட்டுட்டார். அது இங்கெல்லாம் எல்லாரும் பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அருண் வந்து அந்த டாப் 5ல வரும்போது என்கிட்ட அருண் சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் டு பிளே திஸ் கேம் எனிமோர் சிவான்னு சீக்கிரட்டாக என்கிட்ட வந்து சொன்னார். எனக்கு இந்த கேம் விளையாட வேணாம், இது ரொம்ப வயலண்ட்டாக அடிச்சு பிடிச்சி போகுது, அடுத்து சாச்சனா வேற இருக்குது, நான் எதனா வயலண்ட்டாக அடிச்சு பிடிச்சி தள்ளி விட்டேன்னா எனக்கு அது ஐ கேனாட் கம் அவுட் ஃப்ரம் இட். ஸோ அதனால் எனக்கு வேணாம், நீங்கள் விளையாடுங்க, ஐ வாண்ட் யூ டு கெட் த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், பர்சனலி எனக்கு ஆசை அதுன்னு. ஸோ அது சொன்னதுனால நம்ம விட்டு கொடுத்துட்டாரு. விட்டு கொடுத்து போனோன்னே விட்டு கொடுத்துட்டாரு. பிளண்டா விளையாடும் போது விட்டு கொடுக்குறாரு. எப்படின்னா விட்டு கொடுத்துருக்காரு. என்னோட பொம்மையை ஃபாஸ்டா போய் உள்ள வச்சுட்டாரு, அவர் பொம்மையை வைக்க விடல. நான் வந்து எடுக்கிறதுக்குள்ள எல்லாரும் வச்சுட்டாங்க, நீங்க ஸ்லோவா தான் வரணும், நீங்க வரவே கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டாரு. எல்லாரும் வச்சுட்டாங்க. பிளான், அந்த விஷயம் பிளான்டு. ஸோ இது வந்து என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது வந்து தப்பான கேமு, நம்ம வந்து ஃபேர் கேம் தான் விளாடணும் இங்கே. ஏன்னா நான் வந்துட்டு க்ளீன் அண்ட் ஃபேர் கேம் விளாடணும்னு என்னோட டே 1லேருந்து நான் அதை யோசிச்சிருக்கேன். ஃபேர் கேம் விளாடணும். ஸோ எனக்கு வந்து பிக் பாஸ் ஐயாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸாக நீங்களே உங்களோட ஃபைனல் கேமரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு என் மைண்டில் இருந்தது ராணவ். ஏன்னா ராணவ் வந்து இந்த கேமை விளாடணும்னு என்கிட்ட பர்சனலாக அவ்வளோ ஆசையாக சொன்னான். இப்படி போயிடுச்சுன்னா எல்லாருமே ராணவ் தான் எதிர்பார்த்தா. ரயான் அந்த பக்கம் நிற்கும்போது ராணவ் அங்கே இருக்கிறது தான் கரெக்ட். அது வந்து கிளீஷேடான ஒரு மூவாக இருந்தாலும் எனக்கு ராணவ் தான் வேணுன்றது கிளியராக இருந்தேன். ஆனால் அருணை நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னாக்கா, அந்த மனுஷனோட கேமை விட்டு கொடுத்துட்டான். இன்னைக்கு நாளைக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சா கூட, டே அருண் விட்டு கொடுத்ததாண்டா சிவா ஜெயிச்சான், இவனா எங்கடா ஜெயிச்சிருப்பான்னு சொல்லக்கூடாது. இது டெஃபினட்டா 100 கேமரா. அப்படின்னா அருணால தான் சிவா ஜெயிச்சான்னு அடுத்து வரும். அருண் உங்களை உள்ள கொண்டு போய் வச்சிருந்தா அது மேட்ச் ஆயிருக்கும்லன்ற. இப்போ எனக்கு அவர் கேமே விட்டுட்டார். எண்ட் ஆஃப் தி டே அருண் தான் ஹீரோ. எண்ட் ஆஃப் தி டே அருண் ஹீரோவா இருக்கட்டும். ஏன்னா நான் தான் மண்டி போட்டு சொல்றேனே, நீ ராமர் நான் ஹனுமான்னு சொல்றேன், கடைசியில ராமர் தானே ஹீரோ. ஸோ அவர் தான் வேலை. ஸோ அருணே விட்டு கொடுத்து அருண் வந்துட்டு லீகலா எனக்காக ஜெயிச்சா அது நல்லா இருக்கும். எனக்கு அவர் விட்டு கொடுத்துட்டது 100 கேமரா பார்த்துருக்கோம், டெஃபினட்டா மக்கள் பார்ப்பாங்கன்றது எனக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. எது காமிப்பாங்க எது காமிக்க மாட்டாங்கன்னு தெரியாது, கான்சியஸ்னஸ் இருக்கு. இது சொன்னா கூட மைக் இருக்கு, மைக்ல தான் பேசுறோம், மக்கள் பாக்குறாங்கன்ற கான்சியஸ். பட் இப்போ நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன தோணுது? வெளியே வந்துட்ட பிறகு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அண்ணா உங்களை யூஸ் பண்ணிட்டாருன்னா அவரு, நீங்க ஏமாந்துட்டீங்க, ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட்.
அவர் வந்து அந்த இடத்துல ஃபேரா விளையாண்டாரு. ஏன்னா நான் நேர்ல இருந்து நான் தான் ப்ரோ பார்த்தேன். நான் வந்து என்னோட வியூ வந்து கரெக்டா இருந்தது. அவர் ஜெஃப்ரி பொம்மையை எடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்தாரு. அவர் ஜெஃப்ரி பொம்மையை எடுத்துட்டு உடனே எல்லாம் ஓடல, 2 செகண்ட்ஸ் பார்த்து தான் வெளில வந்தார். ஒரு 2 செகண்ட்ஸ் பொம்மையை பார்த்தாரு. அந்த பொம்மையை பார்க்கும்போது அந்த பொம்மையை வீசி கடாச போறாரா இல்ல இப்படி போட போறாரா இல்ல வச்சுக்கிட்டு உட்கார போறாரான்ற அந்த 2 செகண்ட்ஸ்ல எனக்கும் ஓடுது அவருக்கும் ஓடுது. அந்த 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டக்குன்னு இறங்கி ஓடி போயிட்டு, ஏன்னா திருப்பி என் பொம்மையை தேடணும். அந்த 2 செகண்ட்ஸ்ல இறங்கி ஓடி போய் வைக்கும் போது கூட ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா வச்சார். அது வரைக்கும் கிளியரான்னு கேட்டா நான் அதை பார்த்தேன். அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் அழுதாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பர்ஃபார்மன்ஸா எதிர்பார்க்கல ப்ரோ. மற்றவங்களுக்கு வேணா அது பர்ஃபார்மன்ஸா தெரியலாம், எனக்கு அங்கே பார்க்கும்போது ரொம்ப ரியலா இருந்தது. என்ன ஒரு 1.5 மணி நேரம் வந்து பிடிச்சி அழுதாரு. ஐம் சாரி ஒருத்தன் அவ்வளோ வாட்டி அப்பாலஜைஸ் பண்ணும்போது டேய் ஏன்டா என் பொம்மையை வைக்கல நானும் கேட்டேன்னாக்கா அப்போ அதுக்கு அர்த்தமே இருக்காது. அப்போ நான் ஸ்போர்ட்டாகவே விளாண்டுருக்கலாமே அதை. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பொதுவாகவே சண்டை, பிரச்சனைகள், பொறாமைகள், ஓகேவா, அதுக்கப்புறம் லைட்டாக என்டர்டெயின்மெண்ட் இப்படி இருக்கும் போது தாராக சிவகுமார் அவர்கள் வாட்ச்மேனை நினைத்ததுக்கு காரணம் என்ன? தார்மையெல்லாம் பண்ணி காட்டினீங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்லேயும் அந்த சண்டை பிரச்சனை எல்லாத்துலேயுமே அந்த என்டர்டெயின்மெண்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. போகும்போதே வந்து சார்கிட்ட சொல்லிட்டு போனேன் என்டர்டெய்னராக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். வரவங்கலாம் இப்படி தான் சொல்கிறாங்க சிவா அப்படின்னு அவர் சொன்னார் திருப்பியும். பட் அந்த என்டர்டெய்னராக கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தேன். நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமா நீங்கள் சொல்கிற அந்த வாட்ச்மேனில் வந்து தாரா பண்ணது கூட பிக் பாஸ் நம்பிக்கையாக என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டு சொன்னார், சிவா இது வந்துட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு கதாபாத்திரம், வாட்ச்மேன்ன்றதுனால இது சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, எடை போட்டுறாதீங்க. ஏன்னா அது வாட்ச்மேன் வந்து அந்த ஆசிரியரோட லிஸ்ட்ல தான் வாட்ச்மேனே வச்சிருக்காரு. ஸோ இது நீங்க என்ன வேணுமோ இதை வந்து மிகப்படுத்தலாம் அப்படின்னு அவரு பிக் பாஸ் ஐயாவே சொல்லிட்டோன்னே எனக்கு வந்துட்டு பயங்கர கான்ஃபிடன்ஸ் உள்ள ஏறிடுச்சு. சரி நம்ம வந்து அவர் தான் அந்த வீட்டோட டைரக்டர் சொல்லிட்டாரு நடிச்சிருவோம். அவரே சொல்லிட்ட போது அவரே அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன வேணுமோ அதில் போடலாம்னு சொல்லிட்டு அப்படி போட்டால் தான் தாரலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கு. அவங்க மற்றவங்களாம் ஒருத்தர் நடந்துக்கிட்டாங்களா? எது தாரா இருந்தது? நீங்க தாரா இருந்தீங்க, ஓகே, ஏதாவது விஷயம் பண்ணீங்க, என்டர்டைன்மெண்ட் விஷயத்தை ஏதாவது வீட்டுக்குள்ள வேற யாராவது பண்ண மாதிரி பார்த்தீங்களா என்ன? வீட்டுக்குள்ள யாரும் என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்களான்னு எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் நோக்கமே கிடையாது ப்ரோ. உண்மையா சொல்லணும்னா கடிவாள கட்டின குதிரை மாதிரி நான் என்ன பண்றேன் அதுல தெளிவா நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து மக்களை என்ன என்டர்டெயின் பண்ண முடியுமோன்றது தான் நான் யோசிச்சேன். உள்ள வந்து அப்புறம் ரீல்ஸ்லேயே பண்றீங்க, ரியலா வீட்டுக்குள்ள போய் பண்ணணும்னா தான் மக்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. பட் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பண்றதை விட பிக் பாஸ்ன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய ஸ்டேஜ். ஏன்னா வந்து ரீல்ஸ்ல வந்து என்ன வந்து எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறாங்க. இன்னைக்கு நான் பிக் பாஸ் ஜோக்கர்னு ஒரு போட்டிருந்தீங்க, ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு, ட்ரெண்டிங் வேற. அது தேங்க்யூ. இப்போ நான் பிக் பாஸ் போனதுக்காக விஜய் டிவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுனால இன்னும் உலக லெவல் மக்கள் வந்து நான் போட்ட பழைய ரீல்ஸ் எல்லாம் இன்னும் ரீச் ஆகுது, இன்னும் எல்லாரும் அதை பார்க்குறாங்க. பாசிட்டிவ் கமெண்ட்டோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ ரீச் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரீசன் பிக் பாஸ் தானே. இல்லாட்டி அதோட ரீச் அவ்வளோதான் இருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு வளரணும், கஷ்டப்பட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் நான். அப்போ பிக் பாஸ் ஷோ மூலியமா இவ்வளோ ரீச் இருக்கும்போது அதை விட வேற நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ அந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் நிறையா கேரக்டர்ஸ் நடிச்சிங்க, ஓகேவா? அதாவது இது கார்ட்டூன் கேரக்டர்லாம் மிக்கி மவுஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல நீங்கள் இந்த மார்னிங் டாஸ்க்லாம் பண்ணீங்க. அப்புறம் இந்த கேம் டாஸ்க்லேயும் மஞ்சரி வந்து ஒரு விளையாடும் போது உங்களுடைய சோல்டரை பிடிச்சி இழுத்தாங்கன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அது நடிப்பா இல்லை ஒரிஜினலா அப்படின்னு மக்களுக்கு ஒரு பெரிய டவுட். நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரோ, அந்த விஷயத்தில் எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸோ நடிப்போ கிடையாது. பேசிக்காக சொல்லணுன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் கிடையாது. அங்கே வந்து ஒன்று நான் பார்த்த வரைக்கும் கேம் டாஸ்க் வைக்கிறாங்க, இல்லை இந்த என்டர்டெயின்மெண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கு தான் வைக்கிறாங்க. இப்போ சங்ககாலமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் டாஸ்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஒரு எப்படிலாம் நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டராக வந்து எல்லாருமே ஒரு ஆக்டர் ஆகிடுறாங்க. அங்கே ஆக்டிங்கே ப்ரொஃபஷன் இல்லாதவங்க கூட ஒரு ஆக்டராக ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயரே இல்லாத ஒரு ப்ரொஃபஷன் கூட அங்கே ஸ்போர்ட்ஸ் விளாடணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து அங்கே ஒரு தராசு மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் வரும்போது எனக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்டு. ஏன்னா எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது நான் ரொம்ப லோ. நான் ஸ்கூல்லேயே ஸ்போர்ட்ஸ்லாம் விளாட மாட்டேன். கடைசி வரைக்கும் வந்தீங்களே? ஆமாம், ஸ்போர்ட்ஸ்லாம் விளாட. ஸோ அந்த இடத்துல கூட
பிக் பாஸ் ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பொம்மலாட்டம் டாஸ்க் வந்து இண்டிவிஜுவல் கேம், ஆனா இதுல ஒரு யூனிட்டியோட உங்க வியூகத்தை யூஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்றது தெளிவா சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் கோவா கேங்ல இருந்தேன். கோவா கேங்கு நம்மளை கண்டுக்கலன்னொன்னே செகண்ட் டே வந்து தனியாக விளையாட ஆரம்பிச்சேன். அப்போ செகண்ட் டே வந்து அருண் விஷால் எல்லாரும் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஆளுக்கு இந்த பேர் சொல்லி எடுத்துக்கலான்னு, ஃபைனல் எப்படி போகிறோன்னு பார்த்துக்கலான்னு. இந்த பிளான்ல தான் போச்சு. இதுதான் வியூகமாக இருந்தது. அதாவது சிம்பிளாக கோவா கேங் யூஸ் பண்ண விரும்பல, அருண் யூஸ் பண்ணிருச்சு. இல்ல கேங்கா இல்லாம அவங்க எல்லாருமே தனித்தனியா ஆளா இருந்து ஒவ்வொருத்தவங்க பேரை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல அருணும் நானும் ஃபார்ச்சுனேட்லி நாங்க 2 பேரும் பேரை சூஸ் பண்ணிட்டோம். சோ இங்க மஞ்சரியோட நடந்த விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதை எவ்வளவு தூரம் காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் வெளியே வந்து எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கல. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ஊதி பெருசு பண்ணுவாங்க மஞ்சரி. அதுதானங்க பிக் பாஸ். இல்ல பிக் பாஸ்ன்ற தாண்டி மஞ்சரி வந்து சக்கரைக்கு சண்டையை போட்டு 1/2 hour காட்டுறாங்க, பவுலுக்கு 1/2 hour கட்டுறாங்க, சம்மந்திக்கு 2 hour பேசுறாங்க வீக்கெண்ட்ல. அதானங்க பிக் பாஸ். அது வந்து எனக்கு அது அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியல ப்ரோ. நான் பிக் பாஸ் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஆனா வந்துட்டு எப்படி சொல்றது, ராணவ் வந்து இப்படி எகிரி குதிச்சு பவித்ராட்ட போய் பேச போனதுக்கு வந்து 5 மணி நேரம் சண்டை போட்டுருந்தாங்க. அந்த பிக் பாஸை நான் பார்க்க 5 மணி நேரமா? ஆமா, we are blessed மக்களே, we are blessed. ஓகே, 5 மணி நேரம் வந்துட்டு ராணவ் எகிரி குதிச்சு அந்த சைடு போனதுக்கு 5 மணி நேரம் சண்டை போட்டுருந்தாங்க. எல்லாரும் சண்டை போட்டு, நானும் ரஞ்சித் சாரும் ரூம்குள்ளே உட்காந்து இப்போ பாராட்டுறேன். நானும் ரஞ்சித் சாரும் ரூம்குள்ள உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தோம். மஞ்சரி, அருண், ராணவ், பவித்ரா எல்லாரும் சண்டை போடுறான். 5 மணி நேரம் கர்டன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சண்டை இப்போ எவ்வளோ நேரம் போட்டீங்க? ஏன் சண்டை ரொம்ப கம்மி, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 minutes 20 minutes தான் இருந்திருக்கும். அப்படியே காட்டிட்டு கேள்வி கேட்டேன் இத்தனைக்கு அவங்க கிட்ட. என்ன கேள்வி கேட்டேன்னா, அந்த பொம்மலாட்டம் டாஸ்க்ல ஆஸ் அ கேமா அவங்க பிடிச்ச எனக்கு சோக் ஆச்சு. அவங்க இன்டென்ஷனலா பண்ணலன்றதையும் அவங்க கிட்ட நான் சொன்னேன். நீங்க ஏன்னா நான் திரும்பி பார்த்தேன். அப்போ அவங்க அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல கேம்ல பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க, சோக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களே பவித்ராட்ட ரியலைஸ் பண்ணி சொல்றாங்க, நான் சிவகுமார் ப்ரோ கூட தான் ஹர்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆனாலும் நீ ஏண்டி என் பொம்மையை எடுத்து வைக்கலன்னு அப்படி போகும்போது எனக்கு அங்க ட்ரிகர் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ட்ரிகர் ஆச்சுன்னா, நீங்க ஹர்ட் பண்றீங்கலாம் சொல்லிக்கிறீங்க, இந்த கேம்லவே அதை பத்தி பேசிக்கிறீங்க, ஆனாலும் உங்க பொம்மை ஏன் வைக்கலன்னு வேற அந்த பொண்ணுகிட்ட கேட்குறீங்க. அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து ரொம்ப உண்மையா விளையாண்டுட்டு இருந்தது, ஜென்யூனா. பவித்ரா அந்த 6 பேரை காவு வாங்கின செவரா அதுதான். அது வந்து அது அன்னைக்கு சேது சார் சொல்லும் போது கூட எனக்கு வந்து அதுல ஆக்சுவலா உடன்பாடு கிடையாது எனக்கு. இல்ல ஆக்சுவலா அந்த பொண்ணு, ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோலாம் மைண்ட் எல்லாம் விளையாண்டு கேம் பிளே எல்லாம் விளையாடவே இல்லை. அந்த பொண்ணுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அழுதுது, அதெல்லாம் காமிச்சாங்களா? செவரு மேல குறை இல்ல, போய் முட்டை வந்தா இல்ல அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அழுது கூட காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த நேரத்துல நான் பிளாஸ்ட் பண்ணதான் மஞ்சரி. அதுக்கு முன்னாடி மஞ்சரி பாத்தீங்கன்னா கீழே படுத்துட்டு அவங்க எங்கேயோ இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள போய் ஃபர்ஸ்ட் கேட்டது நான் தான், மஞ்சரி. அதுக்கு முன்னாடியே எனக்கும் மஞ்சரிக்கு நிறைய வாக்குவாதம்லாம் இருந்திருக்கு. டால் ரூம்ல அவங்க டால் மேல வேகமா மோதிட்டாங்க. மோதிட்டு படுத்து டால் மேல வேகமா மோதி தலை வீங்கின ஒரே ஆளா நான் மஞ்சரி அப்ப பார்த்தேன். எனக்கு வந்து இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. ஏன் அவங்க மயக்கம் போட்டு படுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியல. அந்த நேரத்துல பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 நம்ம ஹவுஸ்மேட்டு ஒரு பெண் வந்து படுத்திருக்காங்க, அதுவும் ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாம படுத்திருக்கும் போது மஞ்சரி தண்ணி குடிக்கிறீங்களா என்ன வேணும்னு கேட்ட ஒரு ஆள் தான் நான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்குது. ஒரு 2 இதுக்கப்புறம் ஒரு கிட்டக்கு வந்து ப்ரோ எல்லாம் ஏன்னா அது என்னன்னா, நான் அங்க வந்துட்டு இருமிக்கிட்டு இருக்கேன், பிடிச்சிட்டு இருமிட்டு இருக்கேன். நான் பார்த்துக்கிட்டு தான் அவங்க போய்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க லுக்கே மேலதான் இருக்கு. ஆனா போய் பவித்ராட்ட இது விஷயமா சண்டை போடுறாங்க, இது விஷயமா சொல்றாங்க. சரி, பேசிக்கா நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். ரயான் அவர்கள் மஞ்சரி கிட்ட வந்து ரொம்ப ஆர்ஷாவே ஒரு கேம் ஆடுறத நம்ம பார்த்துருப்போம், போட்டு அமுக்குறது. இப்போ கேமரால காட்டியிருப்பாங்க. ஆனா அது அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்தாங்க. பேசிக்கா அந்த ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்றது. அதை உங்ககிட்ட அவங்க யூஸ் பண்ணியிருக்கல வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ப்ரீ அஸ்யூம் பண்ணிருக்கலாம். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அந்த ரயானுக்கும் மஞ்சரிக்கும் நடந்த விஷயத்துல அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டு மஞ்சரி ஐ எம் ரியலி சாரி, நீங்க எதனா நான் தப்பா எதனா பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கன்னாங்க. இல்ல ரயான் நீங்க எதிர்பார்த்தீங்க, ஓகே தான். இல்ல எல்லாருமே அங்க சொன்னாங்க. அண்ட் இன்னொன்னு, நான் அந்த இதுல வெறும் மஞ்சரியில ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்குள்ளயும் எதிர்பார்த்திருக்கீங்க. இல்ல மஞ்சரியை ஸ்டார்ட் பண்ணி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையுமே ஒன்னு சொல்லியிருப்பேன், இந்த வீட்டுல எவனுமே கேட்க மாட்டேங்கிறான்டா, அவன் வந்து ஒரு குரூப்பா உட்காந்துக்கிறான்றதையும் சொல்லியிருப்பேன். அதுவும் வந்திருக்கும். ஏன்னா அது எல்லாமே உள்ள வச்சிருந்தது தான் அந்த இடத்துல பென்டப் ஆகி வெடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு 2-3 ஃபேவரட்ஸா உட்காந்துக்கிறாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு டேய் நீ பண்ணிடுறா, ஏய் உனக்கு ஓகேவாடா, அடிபட்டுச்சாடா, போய் காயம் வைக்கிறது. மற்றவன் யாரா புதுசா வந்திருக்கான், அவன் செட் ஆகலை அப்படின்னா அவனை எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குரூஷியலான இடத்துல அதை எல்லாத்தையுமே விட்டு தான் கேட்டேன். அதனாலதான் எல்லாரும் 10 பேரும் முன்னாடி வந்துட்டாங்க. மஞ்சரியே வந்திருக்க மாட்டாங்க.
யாரு கில்ட்டா ஃபீல் பண்றாங்களோ எல்லா 10 பேரும் முன்னாடி வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அவ்வளோ நாள் உள்ள இருந்து நம்ம பார்க்கறது இல்லை எனக்கு உள்ள இருந்து பார்க்கறத விட உள்ள இருந்த அந்த கோவம் நிறைய வச்சிருந்தீங்க. பென்டப் ஆகி தீபக் கண்டென்ட் இருக்கட்டும், உங்க அந்த கேம்ல உங்களை ஒரு மாதிரி பேசின விதமா இருக்கட்டும், நிறைய பேர் உங்களை வந்து பெருசா சேர்த்துக்கல அப்படின்ற ஒரு தாக்கமா இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டுடைய ப்ரெஷரா இருக்கட்டும், மொத்தமா அந்த ஒரு கோவத்துல எங்களுக்கு வெளில வந்த மாதிரி அது வெளியே வந்தது கரெக்டான, அது உண்மையான ஒரு விஷயம் தான். அதுல எதுவும் பர்ஃபார்மன்ஸ் மொத்தமா சேர்ந்து ஆல் டுகெதர் அந்த ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் ஆகி ஆல் டுகெதர் அது வெடிச்சது. ஆனா எங்களுக்கு பார்க்கும்போது என்ன இது ஓகே, பட் இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அந்த செகண்ட்ல. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், ஓகே, சாச்சனா அவர்கள் உங்களை வந்து ஒரு டாஸ்க்கு ஒன்று நிற்க வைப்பாங்க. அது டாஸ்கா என்னன்றது இப்போ வரைக்கும் மக்களுக்கே கன்ஃபியூஷன். நிற்க வச்சு இந்த மாதிரி நீங்க சிவாஜி கணேசன் அவருடைய பேரனா எனக்கு தெரியாது, பிரபு சாரோடைய பையனை தான் எனக்கு தெரியும், ஓகே உங்களை தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 விஷயம் கேட்டுட்டு டப்புன்னு நீங்க வந்து ஷட்டப் சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிடுவீங்க. ஓகேவா? அது உண்மையாவே பிராங்க்னு சொல்லுவாங்க. பிராங்கா? அது வந்து ஆக்சுவலாக டாஸ்க். உங்களை கோவப்படுத்துறது டாஸ்கா? இல்லை, அது டாஸ்க். அது எப்போ நடந்ததுன்னா அந்த ரோஸ்ட்னு ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, என்னையும் சௌந்தர்யா உட்கார வச்சு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பண்ணணும்னு. அதில் பிக் பாஸ் வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆயிட்டார். நான் வந்து சிவகுமார் சௌந்தர்யா நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த டைமை வேஸ்ட் பண்ணதுக்குன்னு அவர் சொன்னார். சொல்லிட்ட பிறகு சாச்சனா வந்து என்கிட்ட வந்து நான் உள்ள பாத்திரம் கழுவ போனேன். அந்த வீக்கில் வந்து நான் வெசில் வாஷிங் டாஸ்கில் இருக்கு, எனக்கு அந்த வேலை அந்த டீமில் இருக்கு. அப்போ நான் உள்ளே போகும்போது அண்ணா அதனால் ஒரு டாஸ்க் பண்ணணும்ண்ணா, அண்ணா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீங்கள் எல்லார்ட்டையும் ஸ்வீட்டுன்றாங்க, அந்த ஹோல் ஹவுஸே உங்களுக்கு ஸ்வீட் நல்லா சத்தமாக என்ன எதனா திட்டுங்கண்ணா, அதுதானே அவங்க டாஸ்க் அப்படின்ச்சு. உன் ஷுவரா சாச்சுண்ணா உனக்கு இதுதானே, ஏன்னா அவங்க தான் அந்த டாஸ்க் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. ஆமாண்ணா நீங்கள் பண்ணுங்கண்ணா. சரி சாச்சுண்ணா அப்போ நீங்கள் என்ன வேணுமோ பேச, நான் திடீர்னு ஒன்று கத்துறேன் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோதான். அது சாச்சனாவா வந்து சிவாஜி பிரபுன்னு அது பேச போய் நான் பொறுமையாக நின்று கேட்டுகிட்டே இருந்தேன். டபால்னு நான் வந்துட்டு ஷட்டப் சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டென்ட்டை தான் ஷட்டப்னு சொல்லல, உண்மையாக உங்களை ட்ரிகர் பண்ணிச்சான்னு கேட்குறேன். இல்லை என்ன ட்ரிகர்லாம் பண்ணல. என்ன எனக்கு வந்துட்டு அது பேசும்போது இப்போ நானே சிவாஜி ஐயான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நடிகர் திலகம் ஒரு அந்த ஒரு மரியாதைலாம் இருக்குது. அண்டு சாருன்னு தான் கூப்பிடுவேன், பிரபு சாருன்னு தான் கூப்பிடுவேன் நான். ஸோ எல்லோரும் அது அந்த ரெஸ்பெக்ட் அவங்க பிரேக் பண்ண அவங்க அது வந்து ஸ்ட்ரைட்டாக சிவாஜி வந்து உங்க இது பிரபு வந்து அப்படின்னு பேசிட்டு இதுக்கு மேலே நீ பேச வேணாம் ஷட்டப் சாச்சரா அந்த நேரத்தில் அது வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கீங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம். ஓகே, நிறைய பேர் அந்த வீட்டில் காப்பாற்றிருக்கீங்க பேசிக்கலி. அதுக்கு தானே ப்ரோ வந்து ஏன் தர்ஷிகாவை காப்பாற்றாம விட்டீங்க உங்கள் தங்கச்சியை? டாக்டர் சிவானே பேர் வச்சாங்க தெரபிஸ்ட். அதான் தர்ஷிகாவை காப்பாற்றுறது விஷாலோட வேலை ப்ரோ. இல்லை புரியலை, இல்லை எனக்கு உண்மையாகவே புரியலை. ஏன்னா நீங்கள் கேட்குறது பொம்மலாட்டத்தில் தானே கேட்குறீங்க. இல்லை பொதுவாகவே கேட்குறேன். பொதுவாகவே எந்த இடத்துல அவங்க அந்த தர்ஷிகா அந்த கேமே ஆட மாட்டாங்களே, ட்ராக் மாதிரி போயிட்டாங்களே, நீங்க கேம் ஆடலன்றதை என்னைக்குமே நீங்க அப்போ நான் சொன்னது வந்து அது பொதுவான கரெக்டான ஆன்சர் தான். நீங்கள் விஷால தான் கேட்கணும். ஏன்னா எவ்வளோ சொல்லி கூட ஒரு அண்ணனோட பேச்செல்லாம் அங்கே வந்து எடுபடலை. லவ் வாஸ் பிளைண்ட். அந்த லவ்வா அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அது 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 நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியும் வேணாம். ஏன்னா அது அந்த ஸ்கூல் டாஸ்கில் தான் ஆரம்பிச்சது அந்த விஷயமே. ஸ்கூல் டாஸ்கில் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு half ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு துண்டு சீட்டு கொடுக்கப்பட்டது இந்த ரோல் அப்படின்னு. half ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படலை. அப்போ திருப்பி பிக் பாஸ் ஐயா வந்துட்டு உங்களோட ஃப்ரீடம் இதில் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலான்ட்டார் கேரக்டர். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்ட்டா. அங்கே ஆரம்பித்த விஷயம் அப்படியே சங்க காலத்தில் ஃபாலோ அப் ஆகுது, அப்படியே அதை ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் நான் கூட சொன்னேன், செப்பு சம்மா யாரு கொடுக்குறீங்கன்னா விஷால் தர்ஷிகாவுக்கு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா தர்ஷிகாவுக்கு அப்போவாச்சும் நான் சொல்றதெல்லாம் ஏன்னா நான் ஸ்ட்ரைட்டா போய் சொல்ல முடியும். உங்ககிட்ட வந்து அவங்க சொன்னாங்க 2 டீஸ்பூன் உப்பு தரேன் அப்படின்ட்டு. இப்பெல்லாம் வெளியில ஜாரா வாங்கி வச்சிருக்காங்க தர்ஷிகா ஃபேன்ஸ், தயவுசெய்து சாப்பிட்டு அது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக தர்ஷிகா என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா நான் கொஞ்சம் இந்த ரோஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அவங்க மனசு இதுபடி சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஓகேவானா உனக்கு என்ன வேணுமோ சொல்லுமா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து சாரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேமே எனக்கு புரியல ப்ரோ. நான் உங்களை ஹர்ட் பண்ணுவேன், நான் உங்களை கத்தியால் குத்துவேன், ஓகே நீ தாங்கிக்கணும், வலிக்கிற மாதிரி கத்தக்கூடாது, ஓகே அப்படின்னா புரியல. எல்லாருமே அப்படிதாங்க ப்ரோ. அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தைரியமாக சொல்ல முடியாது. அவங்க ஹர்ட் ஆகணும் தான் சொல்றீங்க, அப்புறம் ஹர்ட் ஆகக்கூடாது. இல்லை அது எனக்கு எப்படின்னாக்கா, நான் தர்ஷிகா வந்து என்ன ஹர்ட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கல ப்ரோ இன்னைக்கு வரைக்கும். அதில் நான் மோட்டிவேட் பண்ணாங்க என்னை வந்து அவங்க என்னவோ ட்ரை பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு. நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் இந்த ஒரு ரூபம் அந்த ரோஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இதுலையாவது புரிஞ்சுக்கோங்க. அது கரெக்டாக அவங்க பேசுறது கரெக்டாக, நாங்கள் அதில் எதுவும் மாற்றுக்கிறது வரல. பட் பொதுவாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க தெரியுமா, இங்கே ஹர்ட் பண்ணிடக்கூடாது முன்னாடியே பேசுகிறாங்கன்றீங்கல்ல, அதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லைன்ற. சில பேர் அப்படி இருக்காங்க ஜோ ப்ரோ. சில பேர் வந்துட்டு இப்போ நாமினேட் பண்ணிட்ட பிறகு கூட இப்போ வெளிப்படையாக ஓப்பன் நாமினேஷன் இருக்கும், அது பண்ணிட்ட பிறகு கூட வந்து நம்ம கிட்ட வந்து உங்களை இப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர்.
அந்த நாமினேஷன் வந்துட்ட போது அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே. சில பேர் வந்துட்டு நிப்பாட்டி வச்சு சாரி ப்ரோ இந்த மாதிரி உங்களை சொல்லிட்டேன் நீங்கள் இதெல்லாம் திருத்திக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து லெசன் எடுப்பாங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து தெளிவாக இருக்காங்க, இது கேமு, இதுக்கு இந்த ப்ராசஸில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எனக்கு தான் அந்த ப்ராசஸ் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே. ஏன்னா அந்த ஆஸ் அ கேமராக நான் ஆஸ் அ கேமராகவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராசஸே எனக்கு அந்த ஃபார்மேட்டே உள்ள அது ரியாலிட்டியில் சந்திக்கும் போது எனக்கு அந்த ஃபார்மேட் வந்து உள்ளே ஏற்றுக்க முடியல. ஓகே. மெயினாக அந்த கேமில் நான் ஏன் லூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, இப்போ அந்த வீட்டில் போயிட்டு எல்லாரையுமே உண்மையிலேயே அனலைஸ் பண்ணி உண்மையாக பேசினேன், அவங்களும் என்கிட்ட பேசினாங்க. ஸோ நான் வெளியே பார்த்ததுக்கும் இவ்வளோ வருஷம் நான் பார்த்ததுக்கும் உள்ளே நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. அவங்க தான் எனக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க, என்கிட்ட கைண்டாக உட்காந்து நைட்லாம் பேசுகிறாங்க. இப்போ இவங்கள பற்றியே நான் வந்து ஒரு நெகட்டிவாக பேசணுன்றது அந்த கேமோட ஃபார்மேட் வருது, ஒரு டாஸ்கில் வருது. இவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்லுங்கள், நெகட்டிவாக சொல்லுங்கள். பாசிட்டிவ் ஈஸியாக வந்துடுது, நெகட்டிவ் எனக்கு இல்லை யாருக்குமே அங்கே வரல, எனக்கு சுத்தமாக வரல அவங்கள பற்றி பேசும்போது. ஸோ அதுதான் அன்னமிட்ட கையே எப்படி நம்ம வன்மத்தை கக்குறது அப்படின்றது பிரச்சனை. ஆமாம், ஆனால் அது வெளிப்படையாக எப்படி பேசுறதுன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரில. ஓகே பிரதர், ஸோ ஃபைனலாக லாஸ்ட் கொஸ்டின், முத்துக்குமரனா சௌந்தர்யாவா? எங்களுக்கு கிளிக் பைட்டுக்கு தேவையில்லை. எனக்கு வந்து விஜய் டிவி வந்து பிபி ஜோடிகள்னு ஒரு சீசன் 2ல் டைட்டில் வின்னரான 2 டைட்டில் கொடுத்தாங்க, அதில் நான் ஒரு டைட்டில் வின்னர். ஓகே. அந்த மாதிரி முத்துக்குமரனா சௌந்தர்யானா 2 டைட்டில் கொடுத்தா சந்தோஷமாக ஒரு உட்காந்து பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே சேஃபாக பதில் சொல்கிறீங்க. இல்லைங்க, சேஃப்லாம் கிடையாதுங்க, இதுதான் நான், அதனால தான் இது வந்து பிடிக்காம வெளியே வந்துட்டேனான்றது யோசிக்கிறேன். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, முத்துக்குமரன் சௌந்தர்யா 2 பேருமே எனக்கு சந்தோஷம் தான். இன்ஃபேக்ட் ஜெஃப்ரி கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. நீங்கள் அந்த இடத்துல ஏன் ஜெஃப்ரி வைக்கலன்னு எனக்கு புரியல. ஓகே. ஜெஃப்ரி வந்து பயங்கரமான ஒரு பாசிபிள் காரணம் உங்களுக்கு இந்த வாரத்தில் புரியுமா? சொல்லு. பட் ஆனால் ஜெஃப்ரியும் நான் அந்த இதில் வைப்பேன். பட் ஆனால் முத்துக்குமரன் சௌந்தர்யா 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே வீட்டுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்துக்குமரனையும் ரொம்ப பிடிக்கும், சௌந்தர்யாவோடையும் நிறையா நான் வந்து பேசியிருக்கேன், நிறையா பழகியிருக்கேன். அவங்களும் வந்து நிறைய மார்க்கிங்லாம் பார்த்துறீங்களா? எது சௌந்தர்யா தான் இப்போ சொல்கிறீங்களா? இப்போ நான் பார்க்கல, நான் வெளியே வந்துட்ட பிறகு 1 வீக் நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கு. யூ ஆர் பிளஸ்ட். தேங்க்யூ. பட் 2 பேருமே முத்துக்குமரன் சௌந்தர்யா 2 பேரும் வந்தாலுமே சந்தோஷம். சூப்பர் சூப்பர். நன்றி வணக்கம் மக்களே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.